ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சௌபாக்கியம் லைஃப் ஸ்டைல். இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பூஜை பாத்திரம் க்ளீனிங் தான். எப்படி க்ளீன் பண்ணோன்னா, இது வெள்ளி பாத்திரத்துக்கான லிக்யூடு. விம் லிக்யூடு ஊற்றி எண்ணெயெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த லிக்யூடு விட்டு ஒரு பஞ்சு விட்டு தேய்ச்சிங்கனாவே அது நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். நல்ல ஒரு பொலிவு கொடுக்கும். மற்றபடி சபினா அந்த மாதிரிலாம் வச்சு தேய்ச்சோன்னா அது தேய்மானம் கொடுக்கும். பூஜை பாத்திரம் அந்த வெள்ளி பாத்திரம் வந்து நல்லாவே இருக்காது. அதனால் இந்த லிக்யூடு ஊற்றி க்ளீன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த கடையில் வேணாலும் கிடைக்கும். பித்தளை பாத்திரத்துக்கு பார்த்திங்கன்னா லெமனும் சபீனாவும் போதும். பீத்தாம்பரி நான் போட மாட்டேன், சபீனா மட்டும் போட்டு தேய்ச்சிக்கலாம். நல்லா பியூர் காட்டன் துணி வச்சு இந்த மாதிரி பூஜை பாத்திரம்லாம் தேய்ச்சதுக்கப்புறம் தேய்ச்சி கழுவிட்டு காட்டன் துணி வச்சு தொடச்சிட்டிங்கனாவே இந்த மாதிரி கோல்டு கலரில் தெரியும். நல்லா 1 மந்த் ஆனாலுமே நிறம் மாறாமல் அப்படியே புளிவோடு இருக்கும். இது வந்து அரிசி மாவு கோலம் போடுறதுக்காக நான் ஊற வச்சுருந்தேன். அரிசி சரியாக ஊறல, அதனால் பாதி மட்டும் அரைச்சிட்டு திரும்பவும் மிக்ஸி ஜார்லேயே விட்டுட்டு பூஜை சாமானுக்கெல்லாம் பொட்டு வைக்கலான்னு வந்துட்டேன். முருகர் வந்துட்டு நான் வாரத்தில் ஒரு நாள் வந்துட்டு அபிஷேகம் பண்ணுவேன். செவ்வாய்க்கிழமை ஈவினிங் நான் வந்து அபிஷேகம்லாம் பண்ணுவேன். இன்றைக்கி திங்கட்கிழமை அப்படின்றதுனால அவருக்கு வந்து லெமன் ஜூஸ் புழிஞ்சு அவர் ஃபுல்லாக லெமன் ஜூஸ்லேயே அப்படியே குளிக்க வச்சு நல்லா தேய்ச்சிட்டு பலன்னு அப்படியே தங்கம் மாதிரி ஜொலிக்கிறாரு பாருங்க. பொட்டு வச்சுட்டேன். பூஜைக்கு தேவையானது எல்லாமே நான் சண்டே ஈவினிங்கே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். மண்டே மார்னிங் எழுந்திரிச்சு, ஏன்னா சோமவாரம் அப்படின்றதுனால மண்டே மார்னிங் எழுந்து பூஜை பண்ணலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். கோலம் போட்டாச்சு. அரிசி மாவு கோலம் வந்து பார்த்திங்கன்னா நிலைவாசல்லையும் பூஜை ரூம்லேயும் அரிசி மாவு கோலம் கண்டிப்பாக போடணும். சாக் பீஸ்லேயோ இல்லை அந்த கோலம் கட்டி இருக்குது, அது வந்து எல்லாமே வந்து சுண்ணாம்பில் செஞ்சதுன்றதுனால நீங்கள் வந்து அதிகம் வந்து யாரும் யூஸ் பண்ணாதீங்க. என்னோடய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா யாரும் வந்துட்டு இந்த கோலம் கட்டி மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. சுண்ணாம்பில் செய்கிற கட்டியை யூஸ் பண்ணாதீங்க. பூஜை ரூமுக்கு அரிசி மாவு அரைச்சி கோலம் போடுங்க. அதே மாதிரி அரிசி மாவு வாங்கிலாம் நீங்கள் கோலம் போடணுன்னு இல்லை, அரிசி மிக்சியில் அரைச்சி பன்னீர் விட்டு துளி உண்டு அதில் மஞ்சத்தூள் போட்டு தான் நீங்கள் வந்து கோலம் போடணும். நல்லாயிருக்கும். ஏன்னா மாவும் வாங்கினோன்னா அது நல்லா இருக்க மாட்டேங்குது. அதுவும் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்லா இல்லை. அதனால் அரிசியாகவே நான் அரைச்சிக்கிறது. ரொம்ப பிரைட்டாக இருக்கும், அச்சு பதிச்ச மாதிரி அப்படியே இருக்கும் கோலம். மற்றபடி தெருவாசலில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி தெளித்து அது வந்து அரிசி மாவு கலந்த அந்த கோலம் மாவில் தான் நான் போடுவேன். உள்ளே மட்டும் நிலைவாசலுக்கும் பூஜை ரூமுக்கும் அரிசி மாவில் கோலம் போட்டுருவேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக தான் சொல்லிகிட்ருக்கேன். இது வந்து விளக்கில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏலக்காய் பொடி, ஜவ்வாது, கற்பூரம், பச்சை கற்பூரம் இதெல்லாம் வந்து பொடி பண்ணி நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் டப்பாவில். அதை வந்துட்டு ஒரு துளியும் வந்து எண்ணெயிலையும் இன்னொன்று பஞ்ச பாத்திரத்தில் தண்ணி வைக்கிறோம் பார்த்திங்களா, அதுலேயுமே போட்டு வைப்பேன். நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். வீடு ஃபுல்லாமே நல்ல மணமாக இருக்கும். விளக்கு எரியும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப வாசனையாக இருக்கும். இது எதுக்காகனா ஒரு நம்ம தெய்வ சக்தியை வந்து வீட்டில் ஈர்த்து கொடுக்கக்கூடிய சக்தி இதில் இருக்குது. நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மறுநாள் காலையில் குளித்து முடிச்சுட்டு நான் 4 மணிக்கு எழுந்திரிச்சு குளித்து பூஜைக்காக ரெடியாகி வந்தாச்சு. ஏன்னா நைட்டில் வந்து பூ வைக்கலை, நைட்டில் வச்சா வாடி போய்டுன்றதுனால நான் ஈவினிங் வந்து சண்டே ஈவினிங் ரெடி பண்ணி வச்சுட்டு மண்டே மார்னிங் தான் வந்துட்டு நான் எல்லா சாமிக்குமே பூ வச்சு ரெடி பண்ணி விளக்கேற்றி பூஜை பண்ணேன். எனக்கு முருகர் ரொம்ப 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 பிடிக்கும். இஷ்ட தெய்வம்னா எனக்கு முருகர் தான். அவர் தான் வந்து என்னை வந்து கொஞ்சமாக அப்படியே ஸ்டெப்பாக ஒன் பை ஒன்னாக என்னை வந்து கொஞ்சமாக மேலே கொண்டு வந்துட்டுருக்காரு. கண்டிப்பாக முருகரை நீங்களும் வந்து நம்பி மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ரொம்ப உங்களோட பிரார்த்தனையை அவர்கிட்ட சொல்லுங்கள், கண்டிப்பாக நிறைவேற்றுவார். முருகன் அருள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.